ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்ம வரலட்சுமி அது மட்டும் இல்லாமல் நிக்கோலா இவங்க 2 பேருக்குமே திருமணம் விழா அப்படின்றது மிக சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அதை பார்க்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு செம்ம கிராண்டாக ரொம்பவே சூப்பராக பண்ணி முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமே சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே இவங்களோட பேச்சுகள் தான் அடிபட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்குள்ளே அப்படி என்ன தான் நடக்குது, ஆஃப்டர் த மேரேஜ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்பவே தேடும் பொருளாகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் இப்போ எல்லாருமே நம்மளோட வரலட்சுமி நிக்கோலோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ போயிருக்கும்போது அவங்களோட வீட்டில் ஒரு லேப்டாப் கிடச்சிருக்கு. அந்த லேப்டாப் என்ன அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லேப்டாப்பில் ஃபர்ஸ்ட் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க மொத்தமே சரத்குமார் சார் ஸ்டார்டிங்லேருந்து நடித்து இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்க மொத்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அவரோட படங்கள் எல்லாத்தையுமே அந்த லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாராம். ரெண்டாவது வரலட்சுமி அது மட்டும் இல்லாமல் நிக்கோலா இவங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இவங்க லவ் பண்ணும்போது எடுத்த மொத்த ஸ்டில்ஸ் அது எல்லாத்தையுமே பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ராதிகா சரத்குமார் அது மட்டும் இல்லாமல் நிக்கோலா இவங்க 2 பேருமே எல்லாருமே எடுத்த ஃபோட்டோஸ், நம்மளோட சரத்குமார் சார், ராதிகா மேடம் இவங்கெல்லாம் மேரேஜ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ், நம்மளோட வரலட்சுமியோட அம்மா மேரேஜ் பண்ணிக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸ், அவங்க அம்மாவோட ஃபோட்டோஸ்னு சொல்லி இவங்களோட மொத்த பர்சனல் ஃபோட்டோஸுமே அந்த லேப்டாப்பில் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்காராம். இது இல்லாமல் கையில் எல்லாமே லேப்டாப் ஃபோட்டோஸாக இருந்தாலுமே கூட லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அந்த ஃபோட்டோஸ்லாம். மேபி என்னென்னா நடக்கலாம், அந்த ஃபோட்டோஸ்லாம் போகக்கூடாது அப்படின்றதுனால ரொம்பவே பத்திரமா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்பவே காப்பாற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே வரலட்சுமி ரொம்பவே ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க. என்ன இது இந்த லெவலுக்கு ஒருத்தவங்க நம்மளுக்கு கிடைப்பாங்களா, எப்படி இது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்க ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க. நமக்குமே ஷாப்பிங்காக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சரத்குமார் சாரோட ஃபோட்டோஸ்லாம் கூட அந்த லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அவங்களோட ஒய்ஃபோட ஃபோட்டோஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்காரு. லவ் பண்ணும்போது எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே அது ஒரு மெமரபிள் லேப்டாப்பாக இருக்க போகுது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.